எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அஇஅதிமுக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை பத்தி தான். மிகவும் முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இவங்க அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை விடுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, திமுகவை முந்திக்கிட்டு திமுகவோட 2.0 தேர்தல் அறிக்கையை தான் விட்டுருக்காங்க. என்னென்ன அறிக்கைன்னு ஒவ்வொன்றா பார்த்தா நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இன்னும் நம்மள முட்டாள் பயல்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரிதான் தோணுது. அப்படி பார்த்த தேர்தல் அறிக்கை தான் இருக்குது. நம்ம ஒரு திட்டம் போடணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை வச்சு எப்படி செலவு பண்ணலாம், அந்த செலவுக்கு பயனுள்ளதா எப்படி மாத்தலாம், வருமானத்தை எப்படி பெருக்கலாம், அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இவங்க கொடுக்குற திட்டத்தெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு ஏற்கனவே 15 கோடி 20 கோடி கடன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடனை டபுள் ஆக்குற மாதிரி தான் இவங்க திட்டங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 திட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துல ஒவ்வொன்றா கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னா நமக்கு தெளிவாவே புரியும். அந்த திட்டத்துல ஃபர்ஸ்ட் திட்டம் என்னன்னா, மகளிர் நலன். மகளிர் நலனை அதிகரிக்கும் விதமா ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மாசம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். இப்ப திமுகவோட திட்டம் என்ன தெரியுங்களா, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சொல்லல. தேர்தல் வாக்குறுதியில எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் திருத்தி தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இவங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னங்கன்னா, எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குடும்ப அட்டைதாரர்கள் வகை பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட வகை இருக்கு. முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை, அதாவது என்பிஹெச், முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை, பிஹெச்ஹெச், மன்னிச்சுக்கிடுங்க பிஹெச்ஹெச், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை என்பிபிஹெச், அப்புறம் மத்திய அரசுல ஒன்று இருக்கு ஏஏஒய் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. ஒரு 5 வகை இருக்கு குடும்ப அட்டையில. இந்த குடும்ப அட்டைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னா தமிழ்நாட்டுல மட்டும் ஏறத்தாழ குறைந்தபட்சம் 2,22,91,710 குடும்ப அட்டைகள் இருக்கு. எத்தனை சொல்லுங்க? 2,22,91,710 குடும்ப அட்டைகள் இருக்கு. மாசம் 2000 ரூபான்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எத்தனை கோடியாவது தெரியுங்களா? மாசம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 4,458 கோடி மாசம் இதுக்காகவே கொடுக்கணும். இது எப்பையில இருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விளக்கமெல்லாம் இப்ப சொல்லலைங்க. இது எப்ப இருந்து கொடுப்போம், எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் சொல்லல. 2000 ரூபாய் கொடுப்போம், அவ்வளவுதான். இது எப்ப கொடுப்போன்ற விளக்கம் எல்லாம் இங்க இல்லை. ஆனா இது எப்படி செயல்படுத்த போறாங்க, இதுக்கு எங்க இருந்து வருமானம் வரும் அப்படிங்கிற செய்தியும் இல்லை. இது ஒரு தெளிவில்லாத தேர்தல் அறிக்கையா தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான வருமானம், தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, மாசத்தோட வருமானம் 8000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாதியே இதுலயே போயிடுச்சுன்னா மீதி எல்லாம் எங்க போறது? இது ஒரு திட்டமிடாத தேர்தல் அறிக்கையா தான் பார்க்க முடியுது. அவங்க மக்களை வேகமா கவரணும், மக்கள்கிட்ட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையா தான் இருக்கு. அதோட தெளிவான விலைக்குறை இல்லை. இது எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படியெல்லாம் இதை செயல்படுத்துவோம், ஒரே தவணையில எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா இல்ல தவணையா கொடுப்பாங்களா அப்படிங்கிற எந்த விளக்கமும் இந்த தேர்தல் அறிக்கையில இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகர் பேருந்துகளில் அனைத்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்றீங்களா, இப்ப இருக்கிற மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் இருக்கு இல்லைங்களா, அதையே விரிவாக்கி அரசு பேருந்து பயணிகள் ஆண்களுக்கும்
இலவசமா கொடுக்குறாங்க. அரசு பேருந்துல, அரசு நகர பேருந்துல அனைத்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். ஏற்கனவே பேருந்து இலவசம் விட்டதுனால, மகளிருக்கு இலவசமா விட்டதுனால போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகுதுன்னு ஒண்ணு. இதுல இப்ப ஆண்களுக்கும் இலவசம் கொடுத்துட்டா, விலை இல்லாம கொடுத்துட்டா, இந்த போக்குவரத்து துறையை எப்படி முன்னேற்றுவாங்க அப்படிங்கிற திட்டம் எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வாங்குவீங்க அப்படிங்கிறதும் விளக்கம் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஆசையை தூண்டி நம்ம எப்படி முதல்ல வேகமா வந்து ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் இருக்கு. இதையே நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னா என்ன சொல்லுறாங்கன்னா, தினசரி நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, தினசரி நகர பேருந்துல ஒரு 50 லட்சம் பேர் குறைந்தபட்சம் பயணம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் பேர். ஒருத்தருக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஒரு 5 ரூபாய் போட்டுக்காங்க. 5 ரூபாய் போட்டுக்கிட்டீங்கன்னா 5 லட்சத்துக்கும் 50 லட்சம் பேரு பெருக்கல் 5 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் வருது? ஏறத்தாழ 2.5 கோடி. 2.5 கோடி தினசரி உங்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு நிதி எங்கிருந்து வரும்? இப்ப எல்லாமே இலவசமா கொடுத்துட்டீங்கன்னா, விலை இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா, நகர பேருந்துல நீங்க எந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? வெளியூர் போறவங்களோட கட்டணத்தை கண்டிப்பா நீங்க உயர்த்துவீங்க. இத வந்துட்டு உள்ளூர் பேருந்துல விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சு வெளியூர் போற பேருந்துல விலையை ஏத்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, இது எப்படியெல்லாம் ஆசையை தோண்டி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும் நமக்கு. 3வது தேர்தல் அறிவிப்பு, அனைவருக்கும் வீடு திட்டம். அனைவருக்கும் வீடு, நல்ல திட்டம். அனைவருக்கும் வீடு கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனா இதுல என்ன சொல்லிருக்கீங்க? கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டப்பட்டு தரப்படும் அப்படின்னு சொல்றீங்க. வீடு கட்டி தரப்படும் சொல்றீங்க. ஓகே, யாருகிட்ட இருந்து நிலம் வாங்குவீங்க? எங்க இருந்து நிலம் வாங்குவீங்க? எல்லாம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் சொல்றீங்க. ஆனா யாருகிட்ட இருந்து நிலம் வாங்குவீங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இல்லை. ஏற்கனவே இருக்க அரசு நிலத்திலேயே நீங்க வீடு கட்டி தருவீங்களா, இல்ல நிலம் வைத்திருக்கிறவங்க கிட்ட இடம் வாங்கி வீடு கட்டி தருவீங்களா? இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. அதுவும் கிராமப்புறங்கள்ல விலையில்லா வீடு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணல. ஆனா நகர்ப்புறங்கள்ல அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும், விலையில்லாமல் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல விலையில்லா வீடா இல்ல மானியத்திற்குரிய வீடா